மயூர்பந்தம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் நந்தினி பேசுகிறேன். குருவடி சரணம். என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் மிகவும் சிறப்புடைய நாளாகும். 5/5/2024 மிகவும் சிறப்புடைய நாளாகும். இந்த நாளில் நாம் ஏஞ்சலிடம் என்ன கேட்டாலும் அவை கிடைக்கும். 5/5 என்பது ஒரு ஏஞ்சலின் நம்பராகும். ஆகவே நமக்கு என்ன வேண்டுமோ, எது நடக்க வேண்டும் என்று நமக்கு கண்டிப்பாக தெரிகின்றதோ, எது நடக்க வேண்டும், அவசரமாக ஒரு விஷயம், அதாவது பரீட்சையில் பாஸ் செய்ய வேண்டும், நிறைய மார்க் எடுக்க வேண்டும், அப்படி என்று நினைப்பவர்களும் சரி, வீடு வாங்க வேண்டும், அல்லது வேலை நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டும், வேலையில் அதிகமான சம்பளம் கிடைக்க வேண்டும், இதுபோல் உங்கள் சொந்த விஷயங்கள் எது நடக்க வேண்டும், அவசரமாக முக்கியமாக எந்த காரியம் முன்னால் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த வேண்டுதலை, அந்த எண்ணத்தை நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து இந்த நம்பரை 555, அதாவது 555 என்று ரெட் கலர் பெண்ணாலேயோ அல்லது ப்ளூ கலர் பெண்ணாலேயோ நீங்கள் எழுதிவிட்டு அதன் கீழே நீங்கள் எந்த வேண்டுதல் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ, எந்த காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அதை எழுத வேண்டும். அதாவது எனக்கு இத்தனை ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்துவிட்டது, நல்ல வேலை கிடைத்துவிட்டது, எனக்கு திருமணம் நடந்துவிட்டது, இந்த மாதிரி அந்த விஷயம் நடந்ததாக நினைத்து நான் பரீட்சையில் 100க்கு 100 எல்லா சப்ஜெக்டிலும் மார்க் எடுத்து விட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி ஒரு லைனில் ஒரே வரியில் எழுதிட்டு அதை 55 தடவை எழுதணும். இது எப்போ எழுதணுன்னா, நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 5:55 மணிக்கு எழுதலாம். அப்படி இல்லைன்னா, எழுத முடியாதவர்கள், இந்த பதிவை லேட்டாக பார்க்குறவங்க, நாளை காலை மாலை, அதாவது 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:55 மணிக்கு இந்த எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை எழுதணும். இந்த 555 என்ற ஏஞ்சல் நம்பர் 555 ஏஞ்சல் நம்பரை எழுதிவிட்டு அதன் கீழே நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்குதோ அதை 55 தடவை நீங்கள் எழுதணும். இது மாதிரி காலையில் எழுதுனீங்கன்னா காலையிலேயே எழுதிட்டு வரணும், 5 நாளைக்கு எழுதணும். இல்லை மாலையில் நீங்கள் 5:55 மணிக்கு எழுதுனீங்கன்னா நீங்கள் 5:55 மணிக்கு மாலை நேரத்தில் இதை எழுதணும். இந்த 5 நாளும் எழுதி முடிச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சுடுங்க. ஒவ்வொரு நாளும் எழுத முடிக்கும் பொழுது சாமிக்கிட்ட வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போகும்போது, தூங்க போகும்போது உங்கள் தலகாணி கீழே அதை வச்சுடுங்க. இது மாதிரி 5 நாளும் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அதை தலகாணி கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் ஒரு கற்பூரம், பச்சை கற்பூரம் வச்சு அதை எரித்து அதை சாம்பலை நீங்கள் செடியில் போட்டுடலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டியில் போட்டுடலாம். இந்த மாதிரி எழுதும்போது கண்டிப்பாக இந்த 5 நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் என்ன காரியம் வேண்டி அதை எழுதுகின்றீர்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். எழுதி பயன்பெறுங்கள். இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.